இல்ல எனக்கு இது எல்லாத்துக்குமே காரணம் அரசியல் அதிகாரம்னு தெரியும். இந்த எல்லா பிரச்சனைகளுக்குமான ஒரே தீர்வு அரசியல் அதிகாரம்னு எனக்கு தெரியும். ஆனா அது அந்த டைம்ல நான் அதை பெருசா யோசிக்கல. நம்ம வந்து ஒரு அரசியலுக்கு போகணும், அது அதிகாரம் பெறணும். ஆனா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு அரசியல் அதிகாரம் தான். அரசியல்ல இருக்கிறவங்க நினைச்சா சரி பண்ண முடியும். ஏன்னா நான் அரசை நோக்கி தான் எல்லா கேள்வியும் வச்சிருக்கேன். 5 ஆண்டு காலம் பாத்தீங்கன்னா அதை நோக்கி தான் வச்சிருக்கேன். இந்த ஒரு சூழல்ல நம்ம வந்து ஒரு அரசியல் கட்சியை தேர்வு பண்ணணும், அதுல போய் நம்ம இருக்கணும் அப்படின்னு இல்லவே இல்லை. நான் இன்னும் சொல்ல போனா 2010 எனக்கு ஒரு அரசியல் கட்சி வாய்ப்பு கொடுத்திருந்தது இல்ல. அதை நான் சரியா பயன்படுத்தியிருந்தேன்னா நான் இன்னைக்கு வந்து வேறொரு பொசிஷன்ல இருந்திருப்பேன். தமிழ்நாட்டை ஆளும் ஏதோ ஒரு ஆண்ட கட்சிகள். நான் வந்து அந்த மாதிரி நான் அந்த வாய்ப்பை வந்து நான் பெருசா எனக்கு இன்னும் சொல்ல போனால் கொடுத்த பொறுப்பும் நீங்க இந்த கீழ்மட்ட கிளை பொறுப்பு, அப்புறம் ஒன்றியம், அப்புறம் நகரம் அப்படி வரும் இல்லையா, அந்த மாதிரி இல்லை. எனக்கு டைரக்டாவே மாவட்ட பொறுப்பே வந்து மாவட்ட பொறுப்புல இருந்தும் கூட அந்த வாய்ப்பு வந்து எல்லாரும் வந்து வேற மாதிரி பயன்படுத்தி அது மேல் நோக்கி அதை அரசியலாக்கி போயிருந்திருக்கலாம். ஆனா எனக்கு வந்து அந்த நேரம் முழுமையா அதுல என்னால பயன்படுத்த முடியல. அதுக்கு பிறகு நான் இந்த வயதுமே தேர்ந்தெடுத்தேன்னா நான் கஜா புயல் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்ட பிறகு இதெல்லாம் தெரிந்து கடலோர மக்களுடைய பிரச்சனை குறித்து பேசுறதுக்கான ஒரு ஆள் வேணும் அப்படின்னு. ஏன்னா விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை சொல்றதுக்கு அங்க நிறைய பேர் இருக்காங்க. கடலோர மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை சொல்ல அங்க யாருமே இல்லை. அப்ப அந்த மேடையில பேசுவதற்கு யாராவது ஒரு ஆள், சரியான ஆள் வேணும், டேட்டாவோட பேசுறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு அவங்க தேடும்போது ஒரு திமுக காரர் தான் என்னை அடையாளப்படுத்திட்டு இருக்காரு இங்க லோக்கல்ல, கோஸ்ட்ல. அதாவது எந்த நாம் தமிழர் கட்சி மேடை இல்ல, அது சாதாரண ஒரு மேடை இல்ல, நாம் தமிழர் கட்சி மேடை. நாம் தமிழர் கட்சி இங்க கஜா புயல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கான நிவாரணத்தை வழங்குங்கன்னு ஒரு பெரிய கூட்டத்தை இங்க ஏற்பாடு பண்றாங்க. அந்த கூட்டத்துல பேசுவதற்கு உங்களை ரெஃபர் பண்ணது ஒரு திமுக கார். இவங்க என்னோட அதாவது யார் இந்த மாதிரி பேசுவாங்கன்னு சொல்லும்போது ஒருத்தர் என்னோட பேரை சஜஸ்ட் பண்றாரு. அவங்கதான் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் இந்த பகுதி முழுக்க நான் பரப்புரை செய்து கொண்டிருக்கேன். கடலோர மக்கள் மத்தியில ஒரு 80 விழுக்காடு பேருக்கு எனக்கு நல்லா தெரியும். எங்க பழவேற்காடுல இருந்து இங்க வரைக்கும் நல்லா தெரியும். 900 கிராமத்துக்கு போயிருக்கீங்க. ஆமா, தெரியும். அந்த தருணத்துல என் பேரை வந்து சொல்றாங்க. அப்ப வந்து அவங்கள்ட்ட என்னோட எண் இல்லை. உடனே வந்து யாரை பிடிச்சா கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது இங்க இருக்கக்கூடிய ஒரு திமுக பிரமுகர்கிட்ட கேட்குறாங்க. அவரு அந்த ஊருடைய ஊராட்சி மன்றத்தை கேட்கும்போது, ஆமா என்னோட உறவினர் தான் அவங்க, நான் எண் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தான் நம்பர் கொடுத்துட்டு எனக்கு அழைச்சு சொன்னார். கூப்பிடுவாங்க, ஆமா இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியில இருந்து கூப்பிடுறாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், அப்பா நான் தான் அரசியல் மேடையில பேசுறது இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமாப்பா அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொல்றேன். அவரு உடனே சொன்னாரு, இல்லம்மா நீங்க வந்து மக்களோட, அதாவது கடலோர மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களோட பிரச்சனைகள் என்ன அப்படின்றத மட்டும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.